கச்சேரி தளபதி கச்சேரி ஜனநாயகனுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்குங்க. பாட்டு ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாவே இருக்கு. வழக்கம் போல அனிருத்தோட மியூசிக்ல பாட்டு கொஞ்சம் டீசெண்டா இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ரிலீஸ் ஆன 4 மணி நேரத்துல 4 மில்லியன் வியூஸ் கடந்திருக்கு. இன்னும் போக போக எத்தனை மில்லியன்ஸ் கடந்து என்னென்ன சாதனைலாம் பண்ண போதோ, எத்தனை பேர் வயிற்றுச்சல் பட போறானோ, குறிப்பா சில மென்டலான்ஸுங்க. என்னதான் தளபதியோடைய ஓப்பனிங் சாங்கா இருந்தாலும் அவருடைய ரசிகர் பட்டாளத்துக்கு இது கடைசி கொண்டாட்டமாக தான் அமைய போகுது. ஏன்னா இதுக்கப்புறம் தளபதி சினிமாக்கு வந்து ஒரு பெரிய கும்பிடு போட போறாரு. ஆனா அவருடைய அரசியல் தொண்டர்களுக்கு இது ஒரு ஆக்ரோஷமான ஆரம்பமா இருக்க போகுது. ஏன் சொல்றேன்னா, பாடலுடைய வரிகள் எல்லாமே அதிகப்படியா அரசியல் சார்ந்து தான் எழுதப்பட்டிருக்கு. அதுலயும் அண்ணனுடைய வாய்ஸ் இருக்கே, 50 வயசுலயும் அந்த டியூன் அவ்வளோ பிளண்டா படிச்சிருக்காரு, கேட்டுக்கிட்டே இருக்கலாங்க. அதுலயும் அண்ணனோட வரியில ஜாதி மத இன வேறுபாடு நம்மளாம் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்ற லிரிக்ஸ் இருக்கலாம், ரொம்ப கூஸ் பம்பா கேட்க நல்லா இருக்குங்க. ஆனா அஜித் வீட்டுக்கு போன அண்ணன் கவின் வீட்டுக்கு ஏன் போலன்னு கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டாதான் என்ன பண்ணுன்னு தெரியல. சரி விடுங்க, விஜய் ஃபேன்ஸ் ஆல்ரெடி முட்டை தூக்கி வச்சிருப்பாங்க முட்டு கொடுக்கறதுக்கு, நமக்கு எதுக்கு அதெல்லாம். பாட்டு வழக்கமா அனிருத் போடுற ஒரு யூனிக்னஸ் கலந்த ஒரு ஃபோக் ஸ்டைல்ல இல்ல, டீசெண்டா இருக்கு, கேட்கலாம், கேட்க நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த பிளாஸ்ட்ன்றது லிரிக்ஸ்ல தான் இருக்கே ஒஞ்சி பாட்டுல இல்ல. ஆனா ஒரு பிளாஸ்ட் கடைசி ஒரு நிமிஷத்துல, அதாவது அண்ணனுடைய பிளாஸ்ட் இருக்கு, மறக்காம தியேட்டர்ல மிஸ் பண்ணாம அதை போய் பார்த்துடுங்க. மொத்தத்துல இந்த பாட்டும் சரி, ரிலீஸ் ஆக போற ஜனநாயகன் படமும் சரி, விஜய் ஃபேன்ஸுக்கு கடைசி கொண்டாட்டமா அமைய போது. அவங்க ரொம்ப அவரை மிஸ் பண்ண போறாங்க. பட் அவருடைய அரசியல் தொண்டர்கள் இந்த பாட்டுடைய வரிகளை, குறிப்பா அந்த தீ கச்சேரி அந்த வரியை, இனிதாண்டா பல கட்சிகளுக்கு கச்சேரி ஆரம்பம் அப்படின்னு ஹேஷ்டேகா வச்சு கொண்டாடலாம்னா பார்த்துக்கோங்களேன். மறக்காம பாட்டை கேட்டு உங்களுக்கு பாட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றேங்க.